தோடநேரி ஊராட்சி இருக்குதுங்க. அங்கே ஒரே பங்காளிகளான கண்ணு சேர்வை பூதன சேர்வை இந்த 2 பேருக்குள்ள சிறு பொறாமையில் பெரும் பகை ஏற்பட்டு போச்சுங்க. இப்படி ஒரு விஷயத்த இதிகாசத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது 1962. இது 2 தலைமுறையா 2 குடும்பத்துக்குள்ள மாட்டு சண்டை, கெடாமுட்டு, ரேக்லா ரேஸ்ன்னு போற இடத்துல எல்லாம் பகை வந்து முன்னாடி நிக்குதுங்க. அப்படி இங்க என்னதான் நடக்குதுங்கிறத நாம பின்னாடியே தொடரலாம் இந்த வட்டார வழக்கு வழியா. வாங்க. ஆல் இந்தியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சியில் கண்ணதாசனின் உரை. பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஐயர் பெரியவர் இருந்தார். சாமி, டக்கரு வண்டி ஏறா. 98 வயசு ஆகுது. அவர் ஐயரை நீங்க பார்த்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். பழகி இருக்கீங்களா பாரதியாரோட? புதுச்சேரியில. அதுக்கு அவர் சொல்றாரு, அவருக்கு இப்படியெல்லாம் பேர் வரும்னு தெரிஞ்சா பழகிருப்பேன். தட்டு வண்டியில் முள்ளாடும் போதரஸ் போன பரபரப்பு பத்தியா? இப்போதான் ஊருக்குள்ளே லேசாக கசிஞ்சிருக்கும் போல. கம்மாக்குள்ள கதை கந்தராயிடுச்சோ. கண்ணு மயன் ஜங்கதி அப்புறம் பேசிக்கிடுவோம். ஏய் வாயை கலருவாங்க இரிக்க தொத்தல ஊருக்குள்ள இருந்தா வர. ஆமாய்யா, நீங்கள் ஊருக்குள்ளேடா போகிறீங்க? ஆமாம், ஏன்டா? நீங்கள் எதுக்குடா கேட்டீங்க? சும்மாதே. நானும் அந்த மைத்துக்கு தான்டா கேட்டேன். ஏன்டா சைக்கிளை தள்ளி விட்றா? எப்படி நான் போனவனு இந்த மாதிரி நாய் தள்ளி விட தான் போகுது, அதான் நானே தள்ளிவிட்டேன். எப்படி தலைப்பட்டு தனமாக பேசுகிறேன் பாரியா. தரப்பட கூட கஞ்சா எழுதிட்டு இறங்கிட்டாங்களோ. லோலாய் மட்டும்தான். கம்மாயவே சங்கு சூறாடி விட்டியான். எனக்கு எவ்வளோ தூரம்டா இல்லைங்க. பயந்தே போனோம்டா. கூப்பிட்டா திரும்ப மாட்டேனா? இங்கே எதுக்குடா வந்து தொலைச்ச? இது விளங்காத இடம். அப்பா உட்காருப்பா. உன் சித்தப்பா குடும்பத்தை அச்சா இறக்கி விட்டியாடா. உனக்கு காயம் பலமாடா? சும்மா 2 மணி நேரத்தில் முட்டை விட்டு தான்டா. அது நல்லதுக்கு தான். டேய் வாடா. சரண்டர் மண்ணில் 300 எழுது. இன்றைக்கி வயக்காட்டு வழியாக போய்க்கு இருக்கும்போது பூதனச்சேர்வை என்னை வழி மறைச்சி ஓத்தாங்கம்மானு வஞ்சாப்புல. சும்மா இருக்கிறவனை ஏங்க வைறீங்கன்னு கேட்டேன். அவன் மாறுநாடு என்ன ஏதுன்னு கேட்காம என்னை அடித்தான். நான் தடுத்தேன். அருவாலை எடுத்துகிட்டு வந்து உன் குடும்பத்தை வெட்டாமல் விடமாட்டேன்டா அப்படின்னா. வேறு வழி இல்லாமல் அவன் அருவாலை பிடிங்கி அவனை தாக்குனேன் அப்படின்னு எழுது. ஏய் அதை கொண்டா. சவுக்காயத்தில் வாங்கிட்டு வந்திருக்க, செம்பில் வாங்கிட்டு வராமல். இந்த ரொட்டி எடுத்துக்கிறா. இதையும் தூக்கிட்டு தர்ற செமக்கடனா? ஆயுதம் கிடைக்கலன்னா ஃபார்ம் 95ல் போலீஸே அருவா ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். கல்லருக்கு திருநாட்டு சாமி போடுவாங்க. கையை துண்டா வெட்டினதுக்கு திருநாட்டு போடுவாங்க. உன்னை வஞ்சாங்கன்னு எழுது 294/B-யும். இரும்பு கம்பியால் உன்னை அடித்தாங்கன்னு எழுது. திருட்டு போடுவாங்க. முன்னாடி கேஸை உடச்சி விட்டுடலாம். எப்படியும் ஒரு நாள் அண்ணா அக்கௌண்ட்டில் வச்சு விசாரிச்சுட்டு சர்ச்சு வீட்டில் ஆசைப்படுத்திடுவாங்க. சரி, காலங்களில் குளிச்சுட்டு தைரியமாக கிளம்பு. உன் பேர் என்னடா? நல்லா இல்லைங்க. வாடிப்படி தானே நீ இங்கே வந்து சேவை செய்கிற? முரட்டுக்கால அலங்காரம் தேனரு ஏண்டி வேலை பார்த்து சாப்பிட வலிக்குது. 10 பேர்கிட்ட படுக்கிறது தோதா இருக்கோ? எத்தனை இடம் சொன்னாலும் ஏறாது. எஃப்ஐஆர் போட்டுறியா? உக்கார். உன் பங்காளி ஒன்னால ஏதோ 1000 மணி நேரத்தை பெட்டிஷன் கொடுத்து போயிருக்காங்க. நீ என்னமோ கோயில் பசங்க பட்டை அடிச்சு பழமா வந்திருக்கா?
வர்றாரியா உள்ள கூட்டி போ. வா ஐயா, உங்கள் அப்பன் கண்ணுச்சாமி முன்னாடி இருந்த சப் இன்ஸ்பெக்டரா ஒரு கோயில் மாட்டு கேஸில் சிக்க விட்டாங்க. பாவம் அதை முடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகி போனாருங்கய்யா. சிடி பொதுநல குறிப்பிட்ட நிறைய இடத்துல கொஞ்சம் பேரை பார்க்கலாங்கய்யா. அவங்க வீட்டில் வேற யார் இருக்காங்க? மூத்த மையன் தேசிங்க, அவங்க அப்பன் பொண்டு பொடுசு, அப்புறம் என் கூட்டாளிங்கய்யா. அவங்கள இழுத்து வந்து உட்கார வை. வண்டி அடியா. ஏன் சார் புதுநஞ்சேரி வீடு இரட்டாயில் தண்டனை வாங்கி பின்னாடி அந்த கேஸை சொந்தக்காரங்க தயவால கேஸை உடைச்சவன் 2 குடும்பமும் எப்போ பார்த்தாலும் கட்டி விடுவாங்க. அதுக்கு காரணம் நிலத்தாரில் புச்சுக்காப்பாகி போச்சு. அதில் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிறல, ஆனாலும் உருண்டுச்சு ஒரு பெரிய தலை நடுவில். இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு பொதுவான ஆள் சேர்மன் மூட்டை மாசானா. அவர் அங்கே தாய்மாம, இங்கே மருமைய. அவர் உட்காரு எந்திரி எது சொன்னாலும் தட்டாமல் கேட்பாங்க. 2 குடும்பம் நல்லவங்க சார், புத்தி தான் புத்தி மாதிரி இருக்கும். பிஎஸ்ஆர் சர்ச் பண்ணியாச்சா? இன்னும் பண்ணலைங்கய்யா. பண்ணிடுறியா? இதான் சார் கண்ணு சேர்வு குரூப்பு. அதான் மர்றா முடிச்சுட்டாங்க. எதிரி கையோட கன்ஃபர்மேஷன் வாங்கிறியா? இந்தா எல்லாரும் அங்காடி ஆளுங்களை வரிசையாக சொல்லியா? ஆமாம். என்ன சார் இன்னைக்கு சேர்த்தாலும் பரவாயில்ல, அப்பாவையும் சம்மந்தமாக தான் பயில இழுத்து விட்டீங்க. உன் தம்பி குடும்பத்தையே கந்தரவளம் பண்ணிவிட்டான். அவங்க உங்கள் வீட்டு பொம்பளை மேலே கேஸை கொடுத்து உள்ள விட சொல்கிறாங்க. நான் தான் உனக்காக சத்தம் போட்டு அதெல்லாம் முடியாதுன்னு. அவங்க வேணாம் சார், பாவம் முன்னாடி கேஸ் நிற்காது, கண்டிப்பாக விளாண்டுற தைரியமாக இருக்கு. நல்லா பாருங்க, வீராங்கன்னு தான் போட்டிருக்கேன். குட்டி மேசன் எங்கள் அப்பனுக்கு சொல்லி விடுங்க. அவங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுறியா? கோர்ட்டில் பார்த்துக்குறோம். வாடா, இன்னும் ஆகாது. எலவ கூட்டிட்டாங்கடா. எங்க ஒண்ணு மட்டும் விட்டாங்க. அவன் பொண்டாட்டி கூட்டி கொடுத்துருப்பான் போல. நம்ம ஹோட்டலையும் சித்த வண்டி ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேலை பார்த்துருக்கேன் பாரு. பெரிய புடுக்குமா தவிர இந்த வக்காளியை விடுறா. இன்னைக்கு பந்தயம் நடக்கூடாது. எங்கடா அந்த தார்குச்சி? கிளம்புடா. அங்க என்ன ஆச்சு பிரச்சனை? அது ஒன்றும் இல்லடா. போன பந்தயத்தில் கண்ணு வண்டி ஓடி எப்படியோ ஜெயிச்சு பிடிச்சு இந்த தடவை அது நடக்கக்கூடாதுன்னு பூதனை ஏதோ உழட்டி விட்டுருக்காப்புல. மன நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையா? நீ வெளியூர் பார்ட்டி அதை சொன்னால் உனக்கு புரியாது. இந்த சேப்பு கலர் துண்டு தான் பூதனம் சேருவேன். குடித்த முளையா அறுத்தவன் கொடுத்த காசை கேட்டால் வேட்டியை தூக்கி காட்டுறது, ஆகாதவங்களுக்கு மொட்டை பெட்டிஷன் போடுறது தான் மொத்த வேலையை. அந்த ஆள் மாதிரியே தான் இவன் மூத்த மையன் மார்நாடு கருப்பு. இவன் இளையவன் பூப்பாண்டி. கம்மாயில் இஞ்சி விற்கிறதா இவன் வேலையே. விதை ஒன்று போட்டா வக்காளி சொர ஒன்றா முளைக்கும். உசுருக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்குன்னா வக்காளி பந்தயம் தான் அதுன்னு வாழ்கிறவங்க. நம்பர் 2 தோடனரி கனிச்சாமி செருவா. நம்பர் 1 பூதனம் செருவா. நம்பர் 3 பறவை சோனமுத்து செருவா. நம்பர் 7 நரசிங்கம்பட்டி வர்க்கி சென்ற பூசாரியே பந்தயம் ஆரம்பிச்சு ஒதுங்க. ஏய் டக்கர், நீ மைக் எப்படியாப்பா நல்லா உத்தாமா பேசுவா. காரைக்குடி கழனி வாசல் அறந்தாங்கி வைரவைய மதுரை மேலவடையில் நடந்த கட்சி பந்தயம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போலியப்பா. இது பந்தயம் பங்காளிகளுக்குள்ள நல்ல போட்டியை கிளப்பி விட்டுருச்சு பாரு. போய் வேகமா போற வண்டி அச்சுல தாரு குச்சி உள்ள கொடுத்து தள்ளி விடக்கூடாது. இந்த பெரிய மாட்டு பந்தயத்துக்கு அடுத்து பூஞ்சிட்டு 2 பல்லு போட்டது, கரிச்சா மாடு, புள்ளிமான் செட்டு, புது மாடுன்னு பொழுது வரை நடத்த வேண்டியது இருக்குது. ஓடுற வண்டிய நியாயமான முறையில் ஓடணும்னு கமிட்டி கேட்டுக்கொள்கிறது. மாச்சாக்கா நாட்டுக்கோழியை தின்ன மாதிரி பூதனஞ்சருமே பூப்பாண்டி எப்படி ஓடுறான் பாரியா.